இந்த படத்தை ஈவினிங் மேல ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஹாரர் படங்க. ஈவினிங் மேல ஆனாலே இந்த ஊர்ல பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்கும். ரெண்டு சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் டீச்சர் எப்ப பார்த்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஈவினிங் டைம்ல அவங்க செத்து போனா நல்லா இருக்கும்னு சும்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சு பார்த்தா அந்த டீச்சர் மர்மமான முறையில இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த டீச்சர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த டெத்துக்கு போன அந்த ரெண்டு பசங்கள்ல ஒருத்தன் ரொம்ப அமானுஷமான விஷயங்களை பார்க்கறான். அதுல இருந்து அவன் நடந்துக்கிற விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அந்த டீச்சருக்கு பதிலா இன்னொரு டீச்சர் புதுசா வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இன்னும் நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மசூதியில பிரேயர் நடக்கும்போது மட்டும் ஏதாவது ஒரு அமானுஷமான விஷயம் அந்த ஊர் பசங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படி நடக்குது, இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன, அதுல இருந்தெல்லாம் அந்த ஊர் மக்கள் எப்படி தங்களை காப்பாத்திக்கிறாங்க, கடைசியில என்ன ஆச்சு, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கிளைமேக்ஸ்ல செம்ம ஹாரரா காமிச்சிருப்பாங்க. நைட்ல மட்டும் தயவு செஞ்சு இந்த படத்தை ட்ரை பண்றாதீங்க, மிரட்டி விட்டுருவாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க. ரொம்ப சைலண்டா அந்த ஹாரர் சீன் வந்து திடீர்னு பேய காட்டுவாங்க பாருங்க, மிரண்டு போயிடுவீங்க. படத்தோட பேரு வக்து மெஹ்ரிப். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. அமேசான் பிரைம்ல இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்லைங்க. ஆனா நீங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுட்டு கமெண்ட்ல ஹாரர் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன்.